அனைவருக்கும் வணக்கம். ட்ரைபாட் சீசன் 1ஓட தமிழுடைய 2வது வகுப்பு வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள். அதுதான் நம்ம பார்க்க போறோம். 10 கேள்விகள நம்ம சால்வ் பண்ண போறோம். 10 கேள்விகளும் வெவ்வேறு தளங்கள்ல பயணிக்கக்கூடிய கேள்விகள் தான். உங்களால ஈஸியா அத புரிஞ்சுகிட்டு ஆன்சர் பண்ணிட முடியும். முதல்ல வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். அதற்கு பிறகு அதை எப்படி கேள்விகளுக்குள்ள இன்ஃப்யூஸ் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல புணர்ச்சி விதி பார்த்திருந்தோம். கிளாஸ் 1ல புணர்ச்சி விதிகள் பார்த்திருந்தோம். அதுல சிலருக்கு ஒரு டவுட் இருந்தத பார்க்க முடிஞ்சது. இனமிகள், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல். இந்த 3 இடங்கள்ல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் குடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. முதல்ல அதுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த இனமிகள் அந்த இடம் இருக்கு இல்லையா? அதே போல தான் இந்த வல்லினம் மிகும், மிகா இடங்கள்லயும் ஒரு ட்ரிக் இருக்கு. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரியான கேள்விகள உங்களால பதில் அளிக்க முடியும். முதல்ல இனமிகள், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல். அந்த 3 விதிக்குமான பேசிக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இனமிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த எழுத்தோட இணை எழுத்து மிகும். சரிங்களா? இப்ப அப்படின்னா அதோட இணை எழுத்து ங. அப்படின்னா அதோட இணை எழுத்து ங. இப்படி அடுத்தடுத்த எழுத்து சரிங்களா? ட, ந, த, ந, தாவுக்கு ந. இந்த மாதிரி இந்த எழுத்தோட இணை எழுத்து மிகுந்துச்சு அப்படின்னா அதை இனமிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த எழுத்தோட இணை எழுத்து அதாவது இந்த கசடதபர இருக்கு இல்லையா? அந்த வல்லின எழுத்தோட இணை எழுத்துக்கள் மிகுந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இனமிகள் அப்படின்னு சொல்லுவோம். முன்னின்ற மெய்த்தெரிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு எழுத்து இங்க இருக்கும். இங்க ஏற்கனவே ஒரு மெய்யெழுத்து இருக்கும். அந்த மெய்யெழுத்த நகர்த்திட்டு, இது தன்னோட இணை எழுத்த இங்க உட்கார வைக்கும். சரிங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அங்க ஏற்கனவே எழுத்து இருக்காது. இந்த இடத்துல வேற எந்த மெய் எழுத்தும் இருக்காது. இது தன்னுடைய இணை எழுத்த கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கும். இது இனமிகள். நான் சொன்னது புரிஞ்சுதா? அதே நேரத்துல முன்னின்ற மெய்த்திரிதல்னா ஏற்கனவே ஒரு மெய்யெழுத்து இருக்கும். அந்த மெய்யெழுத்தை நகர்த்திட்டு தன்னுடைய இணை எழுத்தை உட்கார வைக்கும். இது முன்னின்ற மெய்த்திரிதல். இதுக்கான 2க்குமான பேசிக் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். இனமிகள்னா என்ன அர்த்தம்னா இதோடைய இணை எழுத்து மிகும். எப்போது மிகும் அப்படின்னா இங்க வேற எந்த மெய்யெழுத்தும் இல்லாத போது தன்னுடைய இனத்தை மிக வைக்கிறது இனமிகள். அதே முன்னின்ற மெய்த்தெரிதல்னா ஏற்கனவே ஒரு மெய்யெழுத்து இருக்கும். அந்த மெய்யெழுத்து இருக்க இடத்துல இதை நகர்த்திட்டு தன்னுடைய இணை எழுத்து இங்க உட்கார வைக்கிறது முன்னின்ற மெய்த்தெரிதல். இது 2க்குமான வித்தியாசம் உங்களுக்கு இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அதே தன்னொற்று இரட்டல். தன்னொற்று இரட்டல் அப்படின்னா என்னன்னா, தன் ஒற்று இரட்டல். அதுலயே இருக்கு பாருங்க. தன்னுடைய ஒற்றெழுத்தே 2 தடவை வரும். இப்ப இக்கு இருந்துச்சுன்னா அந்த இக்கே இன்னொரு தடவை மிகுந்து புணரும். ஓகேவா? இத்து இருந்துச்சுன்னா அந்த இத்தே இன்னொரு முறை புணரும். இருந்துச்சுன்னா அதுவே இன்னொரு தடவை புணரும். இப்ப வெற்றிலை அப்படிங்கிற வார்த்தை வெறுமை கூட்டல் இலை அப்படிங்கிறது தான் இல்லையா? அதுல தன்னொற்றல் அப்படிங்கிற விதிப்படி இந்த 2 தடவை வரும். அதுலதான் அது வெற்றிலை அப்படின்னு மாறும். சரிங்களா? இத டீட்டெயிலா பாக்குறப்ப பார்க்கலாம். ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். இந்த இடத்துல சிலருக்கு அங்க டவுட்ஸ் இருந்தத என்னால பார்க்க முடிஞ்சுச்சு உங்களோட காமெண்ட்ஸ்ல. அதனால அந்த காமெண்ட்ட பேஸ் பண்ணி உங்களுக்கான டவுட் கிளியரிங்கா இத நீங்க எடுத்துக்கோங்க. இனமிகள் அப்படின்னா அதோட இணை எழுத்து மிகும். ஆனா இந்த இடத்துல வேற எந்த எழுத்தும் இருக்காது. முன்னாடி மெய் இருக்காது. அப்படி மெய் இருந்து இனமிகள் நடந்துச்சுன்னா அது முன்னின்ற மெய் தெரிதல். அதுவே அந்த எழுத்தே ரெட்டிச்சு புணர்ந்துச்சுன்னா அது தன்னொற்று இரட்டல். ஓகேவா? இதெல்லாம் பர்ட்டிகுலரான இடத்துல தான் நடக்கும். அதெல்லாம் நம்ம புணர்ச்சி விதிகள் டீட்டெயிலா பார்க்கும் பொழுது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த 3க்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புணர்ச்சி அப்படின்னா 2 வார்த்தைகள் சேரும்போது நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அதேதான் வல்லினம் மிகும், மிகா இடங்களும். சந்திக்கிற இடத்துல நடக்கிற பிழை. அதனால இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். நீங்க சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் அப்படின்ற எந்த வார்த்தையும் சிலபஸ்ல இருக்காது. அப்புறம் எதுக்கு இந்த பாடத்த நீங்க நடத்துறீங்க அப்படின்னு கேட்டா, அதுல சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை அப்படின்ற வார்த்தைகள 2, 3 இடங்கள்ல ரிப்பீட்டடா குடுத்திருக்காங்க. சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 வார்த்தைகள் சந்திக்கிற இடத்துல நிகழ்கிற
பிழையதான் நம்ம சந்திப்பிழை அப்படின்னு சொல்றோம். சந்திக்கிறதுனால நடக்கிற பிழை. அதனாலதான் அதற்கு பேர் சந்திப்பிழை. அத வல்லினம் மிகும், வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னும் நம்ம பொதுவாக சொல்லுவோம். வல்லினம் தான் மிகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வல்லின எழுத்துக்கள் தமிழ்ல என்னென்ன? க, ச, ட, த, ப, ர. கசட தபர வல்லினம், ஞெஞன நமன மெல்லினம், எரள வளல இடையினம். இது நமக்கு தெரியும் இல்லையா? தமிழ் எழுத்துக்களை இந்த மூவகையா நம்ம பிரிக்கிறோம். உயிர்மெய் எழுத்துக்களை. அதுல கசட தபர இதுதான் வல்லினம் எழுத்துக்கள். இல்லையா? இதுல இந்த டாவும் இந்த ராவும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்க மாட்டாங்க. டாவும் ராவும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வெளியில போயிடுவாங்க. மத்த 4 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? க, ச, த, ப. இந்த எழுத்துக்கள் வருமொழியில வரும்பொழுது மட்டும்தான் நமக்கு ஒரு சிக்கல். ஓகே. நிலைமொழியில நமக்கு பிரச்சனை இல்ல. வருமொழி எது வருதோ அது தொடர்பாகத்தான் நமக்கு அந்த எழுத்துல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம புணர்ச்சியிலேயே பார்த்தோம் இல்லையா? அதே போல நிலைமொழி இங்க நிற்கும் பொழுது வருமொழி இங்க இருந்து வருது இல்லையா? அதுல அந்த க, ச, த, ப எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா இடையில் வல்லினம் மிகும். அதாவது இந்த எழுத்து வரும் பொழுது அதோட எழுத்தே மிக்கு புணரும். சில இடங்கள்ல மிகுந்து புணரும், சில இடங்கள்ல மிக கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா இடங்கள்லயும் இச்சு, இக்கு போட்டு சில பேர் எழுதுவாங்க. பள்ளிக்கு, சென்று, வந்த அப்படின்னு எழுதும்போது எல்லா இடத்துலயும் இச்சு, 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 இட்டு, இட்டு, இட்டு அந்த மாதிரி போட்டு எழுதுவாங்க. அப்படி மிக கூடாத இடத்துல போட்டு எழுதுறதும் தப்புதான். அதே மிக வேண்டிய இடத்துல போடாம எழுதுறதும் தப்புதான். இத நம்ம ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவோம். இல்ல சந்திப்பிழைன்னு சொல்லுவோம். இதால என்ன பெரிய தலையா சீவிடுவாங்க அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் கிடையாது. ஆனாலும் நம்ம மொழிய நம்ம எழுதும்போது, அதுல பிழை இல்லாமல் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஏன்னா இது நம்மளோட மொழி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வல்லினம் ஏன் இந்த இச்சு போடலன்னா என்ன ஆயிடும்? இக்கு போடலன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, சில நேரங்கள்ல, சில இடங்கள்ல பொருள் வேறுபாடே ஏற்பட்டுரும். ஓகேவா? இப்ப மடிக்கணினி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அத மடித்த கணினியா, இல்ல மடி மேல வைக்கிற கணினியா அப்படிங்கிறத பிரிச்சு காட்டுறது அந்த ஒரே ஒரு இக் அப்படின்ற எழுத்து தான். மண் வெட்டி கொண்டு வா, இல்ல மண் வெட்டி கொண்டு வா அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகள். மண்வெட்டி அந்த மம்புட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அத எடுத்துட்டு வான்னு சொல்றாங்களா? இல்ல மண்ண வெட்டி கொண்டு வராங்களா? அப்படிங்கிற இந்த 2 ஸ்டேட்மெண்ட்க்கு இடையில ஒரு வித்தியாசத்த கிரியேட் பண்றது அந்த இக் அப்படின்ற வார்த்தை தான். ஒரு சின்ன வார்த்தை தான், சின்ன எழுத்து தான் பொருள் வேறுபாட்ட கிரியேட் பண்ணிடும். அதனால எப்பவும் நீங்க எழுதும்போது ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு முயற்சி செய்யணும். அதனால தான் உங்களுக்கு இத சிலபஸ்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ எங்கெங்க வல்லினம் மிகும், எங்கெங்க வல்லினம் மிகாது. இங்க வல்லினம்னு பொதுவா குடுத்திருந்தா கூட, இந்த க, ச, த, ப அந்த 4 எழுத்துக்கள் தான் மிகும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட மெய் எழுத்துக்கள். இக்கு, இச்சு, இத்து, இப்பு. அந்த 4 எழுத்துக்கள் தான் மிகும். அதுவும் வருமொழியில வரும்பொழுது தான் மிகும். எங்கெங்க மிகும், எங்கெங்க மிகாது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்குன்னு ஒரு செட் ஆஃப் இடங்கள் இருக்கு. இந்த இடத்துல மிகும், இந்த இடத்துல மிகாது, இந்த இடத்துல மிகும், இந்த இடத்துல மிகாதுன்னு. அது ஸ்கூல் புக்லயே தெளிவா குடுத்திருப்பாங்க. அத ஒரு தடவ படிச்சுக்கோங்க. வெறுமனே படிக்கிறது உங்களுக்கு எந்த விதத்திலயும் பலன் தராது. அத புரிதலோட படிச்சீங்க அப்படின்னா தான், எந்தெந்த கேள்விகள்ல ஏன் இப்படி கேட்டிருக்காங்க, இங்க ஏன் மிகாது, இங்க ஏன் மிகும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ வலிமிகும், வலிமிகா இடங்கள்ல எங்க மிகும், எங்க மிகாது அப்படிங்கிறத கேள்விகள் வைத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 10 கேள்விகள் இருக்கு. 10 கேள்விகள்ல நீங்க நிறைய விஷயங்கள இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல பார்க்க போறது கீழ்க்கண்ட கூற்றுகளுள் எது சரியானது? சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. தால, தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு குடுத்திருக்காங்க. வினை தொகையில் வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாது. உவமை தொகையில் வல்லினம் மிகாது. 4 ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. 4லயுமே மிகாது, 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 மிகாதுன்னு தான் குடுத்திருக்காங்க. ஆனா கேள்விய நல்லா பார்த்தீங்கன்னா, கீழ்க்கண்ட கூற்றுகளுள் எது சரியானதுன்னு குடுத்திருக்காங்க. சரியானது அப்படின்னா, ஏதோ ஒண்ணு தான் இங்க சரியானது. இல்லையா? அந்த எது ஒண்ணு சரியானது அப்படிங்கிறத தான் நீங்க இப்ப தேர்ந்தெடுக்கணும். சால, தவ இது எல்லாமே என்ன சொற்கள் அப்படின்னா, உரிச்சொற்கள். சால, தவ, அ நனி, கூர் நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? குல, தட இந்த மாரி மா அது எல்லாமே உரிச்சொற்கள். இந்த உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா? மிகாதா? அப்படின்றது கேள்வி. பொதுவாகவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சால, தவ, தட, குழ ஆகிய உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும்.
தால, தவ, தட, குள ஆகிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சில உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அத நீங்க இப்ப பார்க்க வேண்டாம். தால, தவ, தட, குள ஆகிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலச் சிறந்தது. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காலமும் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா, சால சிறந்தது. ஓகே. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, எப்படியும் நீங்க இந்த விஷயத்த மறக்க மாட்டீங்க. தவ தவப் பெரிது. தடக்கை. இங்க எங்க மிகுந்திருக்கு? எனக்கு புரியலையே இது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இந்த சால அப்படிங்கிற சொல்லை அடுத்து, இந்த பக்கம் வருமொழியில சிறந்தது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இப்படி வரும் பொழுது முதல் எழுத்து க, ச, த, ப அதோடைய வரிசை அந்த எழுத்தாகவோ அதோட வரிசையாகவோ இருந்து இந்த பக்கம் உரிச்சொல் வந்துச்சுன்னா சால, தவ, தட, குள ஆகிய உரிச்சொற்கள் வந்துச்சுன்னா நடுவுல வல்லினம் மிகும். நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்ப தட இது உரிச்சொல். இந்த பக்கம் கை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இந்த கை அப்படின்றது க வரிசை இல்லையா? க, ச, த, ப அதுல க வரிசையில வருது. இப்படி கசதப இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் உரிச்சொல் வந்துடுச்சு அப்படின்னா நடுவுல வல்லினம் மிகும். தடக்கை. இப்போ தவ தவ சிறிது இல்ல தவ பெரிது என்ன வேணாலும் வார்த்தை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கசதப அதோட வரிசையில் உள்ள எழுத்து வந்துடுச்சு. இந்த இடத்துல தவ அப்படின்ற உரிச்சொல் வந்துடுச்சு. இப்படி இந்த உரிச்சொல்லும் இந்த கசதப வரிசையில் உள்ள எழுத்தும் வந்துடுச்சு அப்படின்னா நடுவுல வல்லினம் மிகும். நான் சொன்னது புரிஞ்சுதா? தால, தவ, தட, குள ஆகிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். அந்த எழுத்துக்கள் நிலைமொழியாக நின்று அந்த வார்த்தைகள் நிலைமொழியாக நின்று வருமொழியில க, ச, த, ப இல்ல அதோடைய வரிசையில் உள்ள எழுத்துக்கள் வந்துச்சுன்னா நடுவுல நிச்சயமாக வல்லினம் மிகும். அப்போ இது சரியான கூற்றா? இல்ல, தவறான கூற்று. ஏன்னா வல்லினம் மிகும் இல்லையா? அடுத்து வினை தொகையில் வல்லினம் மிகும். வினை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உண்மையிலே என்ன அப்படின்னா வினை தொகையில் வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாது. ஓகே. வினை தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது சரியான கூற்று. வினை தொகைனா ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? வினை தொகைனா என்ன? வினைத்தொகைனா 2 வார்த்தைகள் இருக்கும். காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வார்த்தைகள் இருக்கும். அந்த 2 வார்த்தைகளுக்கு நடுவே வல்லினம் மிகாது. அதுதான் வினைத்தொகை. அந்த வினைத்தொகை வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் இந்த பகுதி இருக்கு இல்லையா? இது ஏவல் சொல்லாக இருக்கணும். ஓகே. வேர் சொல்லாக இல்ல ஏவல் சொல்லாக இந்த இடம் இருக்கும். இந்த இடம் ஒரு பெயர் சொல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குடி தண்ணீர். இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்களேன். குடி தண்ணீர் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? இது ஒரு வினைத்தொகை. இது எப்படி வினைத்தொகைன்னு கண்டுபிடிப்பீங்க ஃபர்ஸ்ட்? இந்த 2 வார்த்தையை எடுப்பீங்க. இதோட முதல் பகுதியை பாருங்க. அந்த முதல் பகுதி நிச்சயமாக ஒரு ஏவல் சொல்லாக, வேர் சொல்லாக இருக்கணும். ஒரு கட்டளையிட சொல்லாக இருக்கணும். ஓகேவா? அப்படி கட்டளையிட சொல்லா இருக்கும். 2வது சொல்லு ஒரு பெயர் சொல்லாக இருக்கணும். நடுவுல வல்லினம் மிகக்கூடாது. அப்படி மிகாமல் இருந்தாதான் அது வினைத்தொகை. சரிங்களா? அப்போ வினை சொல்லுக்கு நடுவே வல்லினம் மிகாது. வினைத்தொகையில வல்லினம் மிகாது. இது ஒரு வினைத்தொகை. வினைத்தொகைக்கு நடுவே வல்லினம் மிகாது. குடித்தண்ணீர் அப்படின்னு எழுதக்கூடாது. ஊறுகாய். ஊறுகாய் ஒரு வினைத்தொகை இல்லையா? ஊருன்றது பகுதி. அது வந்து ஒரு கட்டளையிடுற சொல். காய் அப்படின்றது ஒரு பெயர் சொல். நடுவுல வல்லினம் மிகல. அதனால இது வினைத்தொகை. வினைத்தொகைக்கு நடுவே இல்ல வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. என்ன எக்ஸாம்பிள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சுடுசோறு, எழுகதிர், சுடுச்சோறு அப்படின்னு எழுதக்கூடாது. இச்சு போடக்கூடாது. ஏன்? இது வினைத்தொகை. வினைத்தொகைக்கு நடுவே இல்லை வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் ஃபுல்லா எல்லா விஷயங்களையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனாலும் சில எடுத்துக்காட்டுகள் நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். அந்த எடுத்துக்காட்டுகளை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்.
சுடுசோறு அப்ப வல்லினம் மிகாது. ஓகேவா? அப்போ இதுதான் வல்லினம் மிகாது. சரியான கூற்று இதுதான். அதனால ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். மென்தொடர் இடைத்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின்னாடி தான் வல்லினம் மிகாது. சில இடங்கள்ல மென்தொடர் இடைத்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின்னாடி தான் வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் நிச்சயமாக வல்லினம் மிகும். சரிங்களா? வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். குசுடு துபுருல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது குற்றியலுகர சொல். அதற்கு பக்கத்துல இந்த பக்கம் முன்னாடி இருக்க லெட்டரை பார்க்கணும். அது வல்லின எழுத்தா இருந்துச்சுன்னா அது வன்தொடர் குற்றியலுகரம், மெல்லின எழுத்தா இருந்துச்சுன்னா மென்தொடர் குற்றியலுகரம், இடையின சொல்லா இருந்துச்சுன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் நிச்சயமாக வல்லினம் மிகும். சரிங்களா? இப்போ பட்டு, கோட்டை இப்படி இருக்கு இல்லையா? இது குசடு துபுருல முடிஞ்சிருக்கு. அப்ப குற்றியலுகரம். பக்கத்துல உள்ள எழுத்து பாருங்க. அது கசட தவற வன்தொடர். அப்ப இது வன்தொடர் குற்றியலுகரம்னு ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க இல்லையா? அப்படி வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்ப இது எப்படி ஆகும்னா பட்டுக்கோட்டை. ஓகே, பட்டுக்கோட்டையை ஞாபகம் வச்சுக்கோங்க. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை ஒரு வார்த்தையா இருக்கும். உவமைக்கப்படுற ஒரு வார்த்தை இன்னொன்னாக இருக்கும். 2யும் இணைக்கும் பொழுது அந்த இடத்துல வல்லினம் மிகும். சரிங்களா? நிறைய உவமை தொகைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உவமை தொகையில் நிச்சயமாக வல்லினம் மிகும். போல போன்ற வார்த்தைகள் மறைந்து வருவதுதான் உவமை தொகை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி உவமை தொகைகளுக்கு நடுவே வல்லினம் மிகும். மிகாது அப்படிங்கிறது தவறு. மிகும் அப்படிங்கிறதா சரி. ஓகேவா? ஓகே. வாய்ப்பவளம் இல்ல சாரி பவளவாய் இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க. அத திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது உருவகமாக மாறும். சில நேரங்கள்ல உருவகத்தின் பின்னாலும் வல்லினம் மிகும். சில இடங்கள்ல தான். ஆனா நிச்சயமாக உவமை தொகையில் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் முத்துப்பல். ஓகே. முத்து போன்ற பல். முத்து போன்ற பற்கள். முத்து போன்ற எனது சிரிப்பா அப்படின்னு கேட்பாரு இல்லையா வடிவேலு சார். முத்து போன்ற பற்கள், முத்துப்பல். அப்ப இந்த உவமைக்கு நடுவே வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். இந்த கேள்வி புரிஞ்சுதா? இந்த கேள்வியில 4 விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும்? தால, தவ, தட, குல ஆகிய உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். வினை தொகையில வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றியலுகரத்துல மிகும். மென்தொடர் இடைத்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின்னாடி பெரும்பாலும் மிகாது. உவமை தொகையில் வல்லினம் மிகும். அதே உருவகத்திலையும் வல்லினம் மிகும். 5 விஷயம் இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்த கேள்வி போகலாமா? பிழையான தொடரை கண்டறி. பிழையோட இருக்கு. ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது சரியா அப்படின்னு கேட்டா ஆமா. தமிழ்ல சுட்டெழுத்துக்கள் என்ன? அ, இ. இது 2 தான் சுட்டெழுத்து. இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி எந்த வார்த்தை வந்தாலும் வல்லினம் மிகும். கசதபல. அச்சட்டை, அச்சட்டை. புரிஞ்சுதா? இ பக்கம், இப்பக்கம். சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். சரி. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டா ஆமா. ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழ்ல மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னு நன்னூலார் சொல்லியிருக்காரு. ஆனா அதையும் தாண்டி ஓரெழுத்து ஒரு மொழிகள் நிறைய இருக்கு. அது ஓரெழுத்து ஒரு மொழி வகுப்புல பார்க்கலாம். அந்த 42 எழுத்துக்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி தனியா நின்னுச்சுன்னா வல்லினம் மிகும். பூ, பந்து. இந்த இடத்துல வல்லினம் மிகும். தீ, பெட்டி. நடுவுல வல்லினம் மிகும். நான் சொன்னது புரிஞ்சுதா? இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் கசதப வரிசையில ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நடுவுல வல்லினம் மிகும். அப்ப அதுவும் சரியாக இருக்கு. உவமை தொகையில் வல்லினம் மிகும். இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓமை முத்துப்பல். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரட்டை கிளவியில வல்லினம் மிகாது. முதல்ல இரட்டை கிளவி அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஒரு தமிழ்ல ஜீன்ஸ் படத்துல ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தக 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 ரெட்டை கிளவி சல 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 ரெட்டை கிளவி உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ
பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, ஒன்றல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ அப்படின்னு ஒரு லைன் வரும் இல்லையா? அதுதான் இரட்டை கிளவி. இரட்டை கிளவினா என்னன்னா 2 வார்த்தைகள் இருக்கும். சலசல சலசல இரட்டை கிளவி, தக 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 இரட்டை கிளவி. உண்டல்லோ, தமிழில் உண்டல்லோ, பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ. சரிங்களா? இதுதான் இரட்டை கிளவி. இந்த சலசல தக தக இந்த இரட்டை கிளவிகளுக்கு நடுவே வல்லினம் மிகாது. சரிங்களா? இரட்டை கிளவிக்கு பின் வல்லினம் மிகாது. அப்ப பிழையான தொடர் இதுதான். ஆன்சர் கிடைச்சிட்டா? அடுத்த கேள்வி. பிழையான கூற்றை கண்டறிக. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில வல்லினம் மிகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. உம்மை தொகைனா என்ன? என்ற எழுத்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. 2 வார்த்தைகளை சேர்க்கும் போது அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இப்ப தாயும் தந்தையும், இது எண்ணும்மை. வெளிப்படையாக வெளிப்படையாக வந்தா எண்ணும்மை, மறைஞ்சு வந்துச்சுன்னா உம்மை தொகை. இப்ப இது மறைஞ்சு வந்துச்சுன்னா தாய் தந்தை அப்படின்னு வரும் இல்லையா? இந்த இப்படி மறைஞ்சு வருகிற இடத்துல நடுவுல வல்லினம் மிகாது. வெற்றிலை பாக்கு, வெற்றிலையும் பாக்கும், வெற்றிலை பாக்கு, இதுல மறைஞ்சு வந்திருக்கு. அண்ணன் தம்பி, மறைஞ்சு வந்திருக்கு. அண்ணனும் தம்பியும் இல்லையா? இப்படி மறைஞ்சு வருகிற இடத்துல இப்படி 2 வார்த்தைகள் வந்து இந்த வார்த்தைகள் சேரும் இடத்துல நடுவுல வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. சரி, ஆனா கேட்டிருக்கிறது பிழையான கூற்று. அப்ப அடுத்ததுக்கு நீங்க போகணும். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. இப்பதான் பார்த்தோம். சலசல சலசல இரட்டை கிளவி, நடுவுல வல்லினம் வராது. வினை தொகையில் வரும் வல்லினம் மிகாது. வினை தொகையில வல்லினம் மிகாது தானே? இப்பதான் பார்த்தோம் இல்லையா? சுடு சோறு, ஊறுகாய், வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வரும் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின் வல்லினம் மிகும். பட்டுக்கோட்டை பார்த்தோம் இல்லையா? வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின்னாடி நிச்சயமாக வல்லினம் மிகும். மென்தொடர் இடைத்தொடர்ல தான் நமக்கு வல்லினம் மிகாது. வன்தொடர்ல நிச்சயமாக வல்லினம் மிகும். அப்ப பிழையான தொடர் இதுதான். சரியா? இப்படி டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி டைரக்டா கேட்காம சில வார்த்தைகளை கொடுத்து இதுல சந்தி பிழை இருக்கு, பிழை இல்லாத தொடரை காண்க அப்படின்னு கேட்பாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது டைரக்டா எதுல மிகும் எதுல மிகாதுன்னு நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி டைரக்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும் பொழுது நமக்கு பதில் சொல்றது அப்படின்றது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா நமக்கு அந்த தியரி தெரிஞ்சது, அந்த வார்த்தைகளோட அர்த்தம் தெரிஞ்சதுன்னா அப்படி நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். ஒருவேளை இப்படி சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப ஆர்வ கோளாறுல சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம் இல்லையா? அப்போ நிறுத்தி நிதானமா எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகவும் மிகாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியா இதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறிக கொடுத்துருக்காங்களா? இந்த பூமியின் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்ததுமே ஃபுல் சென்டென்ஸை படிச்சு உங்களோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ணவே வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான கேள்விகள்ல ஃபர்ஸ்ட் வார்த்தையிலேயே நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். இல்ல அப்படின்னா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட முடியும். ஓகேவா? இந்த பூமியின், இந்த பூமியின், இந்த பூமியின், இந்த பூமியின், இந்த 4 வார்த்தைகளையுமே 2 வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். 2 இடத்துல இப்ப மிகுந்து இருக்கு, 2 இடத்துல மிகாம இருக்கு. இப்ப இந்தங்கிற வார்த்தைக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 ஆப்ஷனை நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். அந்த, இந்த, எந்த ஆகிய சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறதா இங்க கேள்வி. அந்த, இந்த, எந்த ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். ஓகேவா? அந்த, இந்த, அதுவும் சுட்டெழுத்துக்கள் தான் இல்லையா? அ ஏக்கு பின்னாடி எப்படி வல்லினம் மிகுமோ அது மாதிரி அந்த, இந்த, எந்த ஆகிய சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த, இந்த, எந்த ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மிகுந்திருக்கணும் ஆனா மிகல, இந்த இடத்துலயும் மிகுந்திருக்கணும் ஆனா மிகல. இப்ப 2 ஆப்ஷனை நீங்க எலிமினேட் பண்றீங்க. இப்ப 50-50ல நிக்கிறீங்க. ஓகே? இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும். இந்த இடத்துல இப்ப வந்திருக்கு, இந்த இடத்துல இப்ப வரல. இங்க இப்ப வருமா வராதா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் உங்களோட கையில இருக்கு.
இந்த இடத்துல ஏன் இப்பு போட்டிருக்காங்க, இந்த இடத்துல இப்பு வருமா வராதா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா உங்களுக்கு போதும். ஓகேவா? இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும். இப்பு வருமா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த இடத்துல இப்பு வரும். ஏன் இங்க இப்பு வருது? மக்களுக்கு அப்படின்ற எழுத்து வெளிப்படையா வந்திருக்கு இல்லையா? எம் மக்கள், எம் மக்களுக்கு. அப்படின்றது என்ன எழுத்து அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். வேற்றுமை உருபுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஐ, ஆல், கு, இன், அது, கண். இது வேற்றுமை உருபுகள். அந்த வேற்றுமை உருபுகள்ல ஐ, ஆல், கு. குன்றது 4ஆம் வேற்றுமை உருபு இல்லையா? அந்த வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தால், கு அப்படின்ற வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தா நிச்சயமா வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை உருபு ஐ, ஆல், கு. குன்றது 4ஆம் வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். நிச்சயமா வல்லினம் மிகும். அப்ப மதுரைக்கு சென்றார், மதுரை சென்றார். இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஏன்னா இந்த இடத்துல மறைந்திருக்கு அந்த உருபு. அதுவே மதுரைக்கு சென்றார், இந்த கு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா ஆன்சர் இதுதான். இப்படித்தான் ஒரு கேள்வியை நீங்க அணுகணும். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பிரிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல ஏன் வல்லினம் போட்டிருக்காங்க, ஏன் அங்க மிகுந்திருக்கு, அந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல ஏன் வல்லினம் மிகுந்திருக்கு, அப்ப அந்த இந்த எந்த ஆகிய எழுத்துக்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி வல்லினம் எழுத்து மிகும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல இப்பு வந்திருக்கு. இந்த இடத்துல ஏன் இப்பு வந்திருக்கு? கு அப்படின்ற எழுத்து வெளிப்படை. எம் மக்கள், எம் மக்களுக்கு கு வெளிப்படையா வந்திருக்கு. அந்த கு அப்படின்றது ஒரு வேற்றுமை உருபு. எத்தனாவது வேற்றுமை உருபு? 4ஆவது வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் இந்த கேள்வியை நீங்க அணுக முடியும். பெரும்பாலும் இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரியான சந்திப்பிழை தொடர்பான கேள்விகள் தான் கேட்பாங்க. இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு கேள்விகளையும் அணுகணும். இதற்கு நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? வெறுமனே வினை தொகையில் வல்லினம் மிகாது, உவமை தொகையில் வல்லினம் மிகும், உண்மை தொகையில் வல்லினம் மிகாது, இப்படி நீங்க படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதனால எந்த பலனும் இல்லை. அதை எப்படி உங்களால அந்த கேள்விகள்ல அப்ளை பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு சூசகமான விஷயத்தை தான் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த நுணுக்கம் ரொம்ப முக்கியம். எப்படி இந்த கேள்வியை நுட்பமாக அணுகணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த கேள்வியில நம்ம படிச்சதை அப்ளை பண்ண நமக்கு தெரியணும். சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி, கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒரு கூற்று பிழையானது. அது என்னன்னு நீங்க பார்க்கணும். வினை தொகையில் வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாதா? சுடுசோறு, ஊறுகாய். ஆமா, ஊறுகாய் அப்படின்னு நம்ம எழுத மாட்டோம். சுடுச்சோறுன்னு எழுத மாட்டோம். குடி தண்ணீர் அப்படின்னு எழுத மாட்டோம். ஆமா, வினை தொகையில் வல்லினம் மிகாது. கரெக்ட். உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. பார்த்தோமா? வெற்றிலை பாக்கு, தாய், தந்தை. இது எல்லாமே நான் வேற வேற இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டினா தான் கிளப் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த கேள்வியா வந்த வினாவை ஒரு ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. ஏன் இதை நான் கண்டினியூவா அப்படி கொடுக்குறேன்னா இப்படித்தான் கேள்விகள் கேட்கப்படுது. ஓல்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்க விஷயங்களை அப்படியே கொஞ்சமா ஆல்டர் பண்ணி தான் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல கேள்விகள் கேட்கறாங்க. அப்போ நீங்க ரிவிஷன் நிறைய பாக்குறதும் நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதும் உங்களுக்கு எவ்வளவு பலன் தரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல 2ஆம் வேற்றுமை உருபு என்ன? ஐ. ஐ அப்படிங்கிறதா 2ஆம் வேற்றுமை உருபு. ஐ வெளிப்படையா வராம மறைஞ்சு வந்துச்சு, தொகை மறைஞ்சு வந்துச்சுன்னா, ஐ மறைந்து வந்தால் மிகாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உண்மையா? ஐ மறைஞ்சு வந்தா மிகாதா அப்படின்னு கேட்டா ஆமா. ஐ என்ற உருபு 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் வல்லினம் மிகாது. ஓகேவா? ஐ பூ கட்டினால் என்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஓரெழுத்து ஒரு மொழி தானே, அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல வல்லினம் மிகும் தானே அப்படின்னு நீங்க இந்த கொஸ்டினை அசால்ட்டா அப்படி எடுத்துடக்கூடாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற எழுத்து மறைஞ்சிருக்கு. பூவை கட்டினால் அப்படின்றதுதான் வார்த்தை. சரிங்களா?
பூவை கட்டினாள். இப்படி அந்த ஐ அப்படின்ற உருபு மறைந்து நிற்கிறது உங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வல்லினம் மிகுந்து எழுதக்கூடாது. பூ கட்டினாள் அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகாது. காரணம் என்ன அப்படின்னா அங்க 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கு. பூவை கட்டினாள் அப்படிங்கிறத வார்த்தை, பூ கட்டினாள் அப்படின்னு மாறி இருக்கு. இப்படி 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் வல்லினம் மிகாது. வெளிப்படையாக வந்தால் வல்லினம் நிச்சயமாக மிகும். 2ஆம் வேற்றுமை விரி, அதாவது வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். மறைந்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்படி உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியணும். ஓகேவா? வேற நிறைய வார்த்தைகள் இருக்கு. மாலை தொடுத்தாள். பூ கட்டினாள் மாதிரியே வச்சுக்கோங்களேன். அது கூட உங்களுக்கு பூங்கிற வார்த்தையில உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும்ன்றதுனால நான் இங்க மாலை தொடுத்தாள் அப்படின்ற வார்த்தையை கொடுக்குறேன். மாலையை தொடுத்தாள் அப்படிங்கிறதா சரியான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? மாலையை தொடுத்தாள். அந்த ஐ வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தா வல்லினம் மிகும். மறைந்து வந்தால் வல்லினம் மிகாது. கிளியரா? ஓகேவா? இப்ப அடுத்து 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல இது 4ஆம் வேற்றுமை உருபு. இந்த 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தா வல்லினம் மிகும். கரெக்டா? 4ஆம் வேற்றுமை உருபு என்ன? கு. ஐ ஆல்கு. கு வெளிப்படையாக வந்தா நிச்சயமாக வல்லினம் மிகும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்திருக்காங்க. நிச்சயமா மிகும். மதுரைக்கு சென்றார். மதுரைக்கு சென்றார். நிச்சயமா வல்லினம் மிகும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான். பிழையான கூற்று எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது 3மே சரியான கூற்று. இது மட்டும்தான் பிழையான கூற்று. ஓகேவா? 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று. அடுத்து ஒரு பிழையான கூற்று. அதுதான் நம்ம பார்க்க போறோம். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுவாய் தொடரில், எழுவாய் தொடர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு பெயரை கொண்டு ஒரு எழுவாய், ஒரு சப்ஜெக்டை கொண்டு அந்த எழுவாய், அந்த சப்ஜெக்ட், அந்த பெயரை கொண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் தொடங்குது, ஒரு சென்டென்ஸ் தொடங்குது, ஒரு வாக்கியம் தொடங்குது அப்படின்னா அதை நம்ம எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணகி சிரித்தாள். ஒரு எழுவாயை கொண்டு ஒரு வாக்கியம் பிணைக்கப்படுது அப்படின்னா அது எழுவாய் தொடர். இது ஒரு எழுவாய் தொடர். இப்படி ஒரு பெயரை கொண்டு இல்ல ஒரு எழுவாயை கொண்டு ஒரு வார்த்தை வரும்போது அந்த எழுவாய்க்கு அப்புறம் வல்லினம் மிகாது. கோவலன் கொலையுண்டான். இந்த இடத்துல கசதப தான் வரும். ஆனா ஒரு பெயருக்கு பின்னாடி நிச்சயமாக வலி மிகாது. கோவலன் இக்கு வராது இந்த இடத்துல. இந்த இடத்துல கண்ணகி சிரித்தாள் அப்படின்னு வராது. ஓகேவா? ஒரு எழுவாய்க்கு அடுத்து நிச்சயமாக வல்லினம் மிகாது. நாய் குரைத்தது. நாய்ங்கிறது இந்த இடத்துல எழுவாய். வெறும் பெயர் மட்டும் இல்ல, எழுவாய் எதுவாக இருந்தாலும் சரி. இப்ப நாய் இக்கு, நாய் குரைத்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. எழுவாய்க்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அப்போ எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது என்பது சரி. ஆனா கேட்டிருக்கிறது பிழையான கூற்று. வினை தொகையில் வல்லினம் மிகாது. சுடுசோறு, ஊறுகாய் மிகாது தானே? கரெக்ட் தானே? அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. இப்பதான் பார்த்தோம். 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாதுங்கிறது சரி. ஆனா இங்க ஆப்ஷன் பாருங்க. 2ஆம் வேற்றுமை விரியில். விரினா வெளிப்படையாக வருது. மாலையை தொடுத்தால். கொடியை கட்டினார். திருக்குறளை படித்தாள். விரினா வெளிப்படையாக வருது. இப்படி ஐ வெளிப்படையாக வருகிற இடத்தில் வல்லினம் நிச்சயமாக மிகும். திருக்குறளை படித்தாள். திருக்குறள் படித்தாள் அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகாது. ஆனா திருக்குறளை படித்தால் வெளிப்படையாக மறைந்து வந்தால் மிகாது, வெளிப்படையாக வந்தா நிச்சயம் மிகும்.
2ஆம் வேற்றுமை. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் பிழையானது. கடைசி ஸ்டேட்மெண்ட் உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஆமா நமக்கு தெரியும் இல்லையா? வெற்றிலை பாக்கு, தாய் தந்தை, தாய் சேய் இந்த இடங்கள்ல இரவு பகல் அந்த இடங்கள்ல வல்லினம் மிகாது. அப்ப தவறானது 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்திப்பிழை சந்திக்கிற இடத்துல பிழையற்ற வாக்கியத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். கயிற்று கட்டிலில் கயிறு கட்டிலில் எது கரெக்ட்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல எது கரெக்ட்னு கண்டுபிடிச்சிடலாம். கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான், கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது. மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது. இந்த இடத்துல ரெண்டுலையுமே பயனை தரவுள்ளதுன்னு ஏன் வந்திருக்கு? ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. பயன் பயனை இப்படி ஐ வெளிப்படையாக வந்துச்சு. 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும். அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு. ஆனா இந்த இடம் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த இடம் தான் நமக்கு பிரச்சனை. அதே மாதிரி இந்த இடம் பிரச்சனை. இப்ப கயிறு கட்டில் இந்த வார்த்தை இருக்கு. இந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிந்தாக வேண்டும். ஓகேவா? இன்னொன்னு மேடை பேச்சு. இந்த இடத்துல சில பேருக்கு இப்ப டவுட் வரலாம். மேடை ஐ வெளிப்படையா தானே வந்திருக்கு. அப்ப ஐ வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகணும் தானே அப்படின்னு யாருக்காவது டவுட் வந்துச்சுன்னா ஓங்கி நட்டுன்னு மண்டையில கொட்டிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா மேடையை அப்படின்னு வந்தாதான் ஐ வெளிப்படையா வந்ததா அர்த்தம். அந்த உருவு வெளிப்படையா வந்ததா அர்த்தம். இந்த மேடை அப்படிங்கிறதே சொல்லுதான். மேடை அப்படிங்கிறதுல ஐ வெளிப்படையா அது உருவு கிடையாது. இந்த இடத்துல அது வேற்றுமை உருவாக வரல. அந்த சொல்லுக்குள்ள இருக்க வார்த்தை தான் ஐ. சரிங்களா? இப்படி மேடை அப்படின்ற வார்த்தையில இதுல வேற்றுமை உருவே இல்ல. மேடையை அப்படின்னு வந்தாதான் வேற்றுமை உருவு ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது இந்த வார்த்தைகளுக்கே உள்ள ஐ. ஓகே, அதை நீங்க வேற்றுமை உருபா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப மேடை கூட்டல் பேச்சு இந்த இடத்துல வருமா அப்படின்றது நமக்கு தெரியணும். கயிறு கூட்டல் கட்டில் நமக்கு வருமான்னு தெரியணும். நமக்கு இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க பார்க்கணும். ஏன்னா இந்த 2 இடத்துலயுமே கசதப தான் வந்திருக்கு. அப்ப மிகுமா மிகாதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த இடம் ரூல முடிஞ்சிருக்கு. குசுடுது புருல முடிஞ்சிருந்தா அது குற்றியலுகரம். கரெக்டா? குற்றியலுகரம் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இருக்கிறது இடையினம். இடையின குற்றியலுகரத்திற்கு பின் பெரும்பாலும் வல்லினம் மிகாது. பெரும்பாலும். ஆனா இந்த ஒரு இடத்துல ஒரு விதி அப்ளை ஆகும். அது என்ன விதி அப்படின்னா தன்னொற்று இரட்டல். கயிற்று கட்டில் அப்படின்னு மாறும். ஓகேவா? அது புணர்ச்சியில நம்ம தன்னொற்று இரட்டல் பார்க்கும் பொழுது அது எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி தன்னொற்று இரட்டல் விதி நடக்கும் பொழுது ஏன்னா இந்த இடத்துல ஒரு மெய்யெழுத்து இருக்கும். அதனால அங்க ஒரு தன்னொற்று இரட்டல் விதி நடக்கும். அது டீட்டெயிலா தன்னொற்று இரட்டலை பார்க்கும் பொழுது பார்க்கலாம். இப்படி அந்த தன்னொற்று இரட்டல் நடக்கிற இடத்துல இப்படி வந்திருக்க வார்த்தைக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேவா? இது ஒரு சிறப்பான விதிதான். அப்ப அது கயிற்று கட்டில் அப்படின்னு மாறும். ஓகே, கயிற்று கட்டில் அப்படின்றது சரியான வார்த்தை பிரயோகம் தான். கயிறு கட்டில் அப்படிங்கிறத விட கயிற்று கட்டில் அப்படின்றது மிகச் சரியான வார்த்தை பிரயோகம். அதனால அந்த இடம் சரியானது. மேடை பேச்சுல இப்போ வருமா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா பேச்சு அப்படின்றது ஒரு பொதுவானது. ஓகே, இது பொது பெயர். மேடை பேச்சு, வலை பேச்சு, தொலைபேசி பேச்சு இப்படி ஒவ்வொரு வகையான பேச்சு இருக்கு இல்லையா? மேடை பேச்சுன்றது ஒரு வகை, ஒரு ஸ்பெசிஃபை பண்றோம். அப்ப அது சிறப்பு பெயர். ஸ்பெசிஃபிக்கா இப்படி பொது பெயரும் சிறப்பு பெயரும் பக்கத்துல இருந்துச்சுன்னா இதை நம்ம இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். இரு பெயரொட்டு பண்பு தொகை. 2 பெயர்களும் பக்கத்துல இருந்துச்சுன்னா அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதாவது சிறப்பு பெயரும் பொது பெயரும் பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம். இப்படி இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு நடுவே நிச்சயமாக வல்லினம் மிகும். இந்த கேள்வியே நீங்க அப்படி கன்சிடர் பண்ணலாம். கட்டில் அப்படின்ற வார்த்தை பொதுவாக பொது பெயர் கட்டில். மரக்கட்டில், இரும்பு கட்டில், கைத்து கட்டில் இப்படி நிறைய வகையான கட்டில்கள் இருக்கு இல்லையா? நீங்க இந்த விதிகளுக்குள்ள எல்லாம் எனக்கு போக தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டில் அப்படின்றது ஒரு வகை. அதுல கயிற்று கட்டில், மரக்கட்டில், உலோக கட்டில், இரும்பு கட்டில், வெங்கல கட்டில், தங்க கட்டில் இப்படி எத்தனையோ வகையான கட்டில்கள் இருக்கு. கட்டில் அப்படின்றது பொது பெயர்.
கயிற்றுக்கட்டில் அப்படின்றது ஒரு வகைய ஸ்பெசிஃபை பண்றோம். சிறப்பாக அந்த வகைய மட்டும் சொல்றோம். இது சிறப்பு பெயர். இப்படி பொது பெயரும், சிறப்பு பெயரும் பக்கத்துல வந்துச்சுன்னா, நிச்சயமாக வல்லினம் மிகும். ஓகேவா? அந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததிலேயே பார்க்காத ஒரு விஷயம் நான் இப்ப சொல்றேன். இருபெயரொட்டு பண்பு தொகைக்கு நடுவே வல்லினம் மிகும். சரிங்களா? அப்போ பேச்சுன்றது பொது பெயர், மேடை பேச்சு அப்படின்றது சிறப்பாக மேடைய மட்டும் நம்ம சொல்றோம். அது சிறப்பு பெயர். பொது பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் நடுவே வல்லினம் மிகும். கட்டில்ன்றது பொது பெயர். கயிற்று கட்டில் அப்படின்றது ஒரு வகையை நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். இப்படி ஸ்பெசிஃபை பண்ணும் பொழுது நடுவுல வல்லினம் மிகும். அப்ப கயிற்றுக்கட்டில், மேடை பேச்சு அந்த 2 இடத்துலயும் வலி மிகும். அப்ப ஆன்சர் 1 மற்றும் 3. புரிஞ்சுதா? இந்த மெத்தட் மட்டும் உங்களுக்கு போதும். இருபெயரொட்டு பண்பு தொகை. நீங்க ஃபுல்லா இந்த தியரிக்குலாம் போய் எப்படி வந்துச்சு இந்த வார்த்தை அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இந்த முரடு காலை, இது முரட்டு காலை அப்படின்னு மாறி இருக்கும். சரிங்களா? அது மாதிரி தான் கயிறு கூட்டல் கட்டில், கயிற்று கட்டில் அப்படின்னு மாறி இருக்கும். அது கொஞ்சம் டெப்த்தான தியரி. அதெல்லாம் நீங்க போக வேண்டாம். சிம்பிளா இப்படி உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? அடுத்த கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் சந்திப்புழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. எதுல சந்திப்புழை இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பெண்களுக்கு கிடைக்க வேண்டியவை பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார். மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட்டி போட வல்லது. இதுல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் பிழை இல்லாம இருக்கு. மத்த எல்லாமே பிழைகளாக இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பெண்களுக்கு, பெண்கள் அப்படின்றது வார்த்தை. பெண்களுக்கு அப்படின்றது ஒரு வெளிப்படையா வந்திருக்கு. என்ன வெளிப்படையா வந்திருக்கு? வேற்றுமை உருபு. எத்தனாவது வேற்றுமை உருபு? ஐ, ஆல், குன்றது 4ஆம் வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தா நிச்சயமாக வல்லினம் மிகணும். பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய, ஓகேவா? அந்த இடத்துல வல்லினம் மிகல. அப்போ அந்தது தவறு. ஓகே. அடுத்து ஏழைகளுக்கு, சேம் பெண்களுக்கு எப்படியோ அதே தான் ஏழைகள்ன்றது வார்த்தை. ஏழைகளுக்கு அப்படின்றது அப்படின்ற வேற்றுமை உருபு சேர்ந்து வந்திருக்கு. எத்தனாவது வேற்றுமை உருபு? 4ஆவது வேற்றுமை உருபு. அப்படின்ற வேற்றுமை உருபு எத்தனாவதுன்னு கூட உங்களுக்கு தெரிய வேண்டாம். அப்படின்ற வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தா நிச்சயமாக அந்த இடத்துல வல்லினம் மிகணும். இங்க மிகல. மத்த எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல மிகலனாலே இது தப்பு. ஓகேவா? அடுத்து மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். இந்த இடத்துல இப் வந்திருக்கு. இந்த இடத்துல இப் வரணுமா? அவசியமா? அப்படின்றத நீங்க பாருங்க. வகுப்பு அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கோங்க. படிக்கிறான்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. இதுல பூல முடிஞ்சிருக்கு. குசுடுது புருள முடிஞ்சிச்சு அப்படின்னா அது குற்றியலுகரம். என்ன வகையான குற்றியலுகரம்? கசதப வந்திருக்கு பக்கத்துல. தொடர் குற்றியலுகரம். தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வல்லினம் மிகும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல இப்பு போட்டிருக்காங்க. தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறது சரி. அப்ப பிழையற்ற கூற்று அதுதான். இதுல என்ன பிழை இருக்கு? திரைப்படம். இந்த இடத்துல இப்பு வரணும். இப்ப போன கொஸ்டின்ல நான் சொன்னேன் இல்லையா? ஒரு பொது பெயர், ஒரு சிறப்பு பெயர், 2க்கும் நடுவுல வல்லினம் மிகும். படம் அப்படிங்கிறது ஒரு பொதுவானது. எதுவா வேணா இருக்கலாம். புகைப்படம், திரைப்படம், எதுவா வேணா இருக்கலாம். வரைபடம், எத்தனையோ வரைபடம் கூட நீங்க வினை தொகைக்குள்ள வந்துரும். இந்த மாதிரி எத்தனையோ வகையான படங்கள் இருக்கு. இந்த படம் அப்படின்றது பொதுச்சொல். திரைப்படம் அப்படின்றது ஸ்பெசிபிக்கா ஒரு படத்தை குறிக்கும். திரைப்படத்தை, புகைப்படத்தை குறிக்கல. இல்ல வால்ல சுவர்ல ஒட்டி இருக்க எந்த படத்தையும் குறிக்கல. திரைப்படம் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்த குறிக்குது. அது சிறப்பு. திரைன்றது சிறப்பு சொல். இது பொது பெயர். பொது பெயரும் சிறப்பு பெயரும் பக்கத்துல வந்துச்சுன்னா நடுவுல வல்லினம் மிகணும். அப்ப திரைப்படம் அப்படின்னு வந்திருக்கணும். இங்க பாருங்களேன், மக்களை, மக்கள்ங்கிறது வார்த்தை. வெளிப்படையாக வந்து மக்களை அப்படின்னு வந்திருக்கு. வெளிப்படையாக வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு வேற்றுமை உருபு. எத்தனாவது வேற்றுமை உருபு? அப்படின்றது 2ஆம் வேற்றுமை உருபு. 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் நமக்கு வல்லினம் மிகாது. ஆனா வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வல்லினம் மிகும். மக்களை தன்பால் அப்படின்னு வரணும். ஓகேவா? இந்த இடத்துல ஈர்த்து, இந்த ஈர்த்து பாருங்க.
குசுடு துபுருல முடிஞ்சிருக்கு. பக்கத்துல வன்தொடர் குற்றியலுகரம். அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகணும். ஓகேவா? கட்டி போட வல்லது. இந்த இடம் பாருங்களேன். கட்டி. ஈ சத்தத்துல முடிஞ்சிருக்கு. ஈ சத்தத்துல முடிஞ்சது. கட்டி. அந்த பக்கம் ஒரு வினை சொல்ல கொண்டு முடியுது. ஒரு ஈல முடிஞ்சு அந்த பக்கம் வினை சொல்ல கொண்டு முடிஞ்சுச்சு அப்படின்னா இது வினை எச்சம். வினை எச்சத்தில் வல்லினம் மிகும். ஒரே ஒரு இடத்துல மிகாது. அந்த இடம் எதுன்னு ஸ்பெசிஃபிக்கா நீங்க பாத்துக்கோங்க. வினை எச்சத்துல வல்லினம் மிகும். சரிங்களா? வினை எச்சத்தில் வல்லினம் மிகும் பெரும்பாலும். அப்ப இந்த இடத்துல கட்டி போட வல்லது இப்படி வரணும். ஓகேவா? வினை எச்சத்திலையும் வல்லினம் மிகும். பெயரெச்சத்துல வல்லினம் மிகாது. ஆனா வினை எச்சத்துல வல்லினம் மிகும். ஓகேவா? அடுத்து சந்திப்பிழையற்ற சொற்றொடர் எது? 9வது கேள்வி. இதுலயும் சந்திப்பிழை இருக்கு. எங்கன்னு நீங்க பார்க்கணும். போர்க்கோலம் பூண்டு வந்த பரதனது சேனையை கண்ட குகன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று கருதினான். ராமனை காணும்னு தேடி பரதன் ராமன் மேல கொண்ட அன்பால அவர் வருவார் இல்லையா? என்னுடைய சகோதரன் எங்கன்னு நான் பார்க்கணும். அவருடைய காலணிகளை வச்சுதான் அவரு ஆட்சியை செய்வார். அப்ப குகன் என்ன நினைப்பான்? பட்டம் பரிவாரங்களோட அவன் வரும் பொழுது ராமனை இங்க கூட நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ அவனை காலி பண்றதுக்கு வரியா அப்படின்னு குகன் தப்பா நினைச்சிருப்பார் இல்லையா? இவர் போருக்குத்தான் வராரு அப்படின்னு நினைச்சுப்பார். அப்ப அவர் ஒரு பெரிய டயலாக் ஒண்ணு சொல்லுவார். ரொம்ப ஃபேமஸான டயலாக் அது. கம்பர் ரொம்ப அழகா எழுதிப்பார். ஆறு நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ அப்படின்னு. என்னை மீறி இந்த அவரை தொற்றுவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, அதையும் விடுற வில்லாளா நானு, அப்படி அவனை விட்டுடுற வில்லாள் நான் அவர் நினைச்சிட்டு இருக்காரா? தோழமை என்று சொன்ன ராமன் என்னை தோழன்னு சொல்லிட்டான். அந்த சொல் வெறும் சொல்லுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? அந்த சொல்லுக்காக என்னுடைய உயிரை கூட நான் கொடுத்து அந்த பரதனை ராமனை நெருங்க விடாமல் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு டயலாக கம்பராமாயணத்துல சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அந்த இடத்துல இருந்தா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பரதன் அந்த போர்க்கோலத்துல வர்றத பார்த்துட்டு அவர் என்ன நினைச்சுப்பாரு அப்படின்னா, அவரு ராமனுக்கு எதுவும் இக்கட்டான்னு தான் நினைச்சு வந்திருப்பார். ஆனா குகன் என்ன நினைச்சுப்பாருன்னா, ஒருவேளை இவர் ராமனை தாக்குவதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இதுதான் சென்டென்ஸ். அத அப்படியே குடுத்திருக்காங்க. இதுல எது பிழை இல்லாம இருக்கு அப்படின்னு குடுத்திருக்காங்க. போர்க்கோலம், 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 போர்க்கோலம். ஒரே ஒரு இடத்துல தான் இக்கு இல்ல. மத்த 3 இடங்கள்ல இருக்கு. இக்கு இந்த இடத்துல வரணுமா? போர்க்கோலம் வரணுமா அப்படின்னு கேட்டா, ஆமா வரணும். ஏன் வரணும்? கோலம் அப்படின்றது பொது சொல். என்ன கோலம்? அலங்கோலமா இருக்குன்னு சொல்லலாம். அழகு கோலம்னு சொல்லலாம். போர்க்கோலம், மணக்கோலம் இப்படி நிறைய வகையான கோலங்கள் இருக்கு. கோலம்னா கெட்டப். ஓகேவா? அவன் என்ன கெட்டப்ல வந்திருக்கான்னா, வாருக்கு போற மாதிரி, போருக்கு போற மாதிரி வந்திருக்கான். சோ இந்த கோலம் அப்படின்ற சொல் பொதுச்சொல். போர் அப்படின்றது சிறப்பு சொல். போர்க்கோலம், மணக்கோலம் இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு கோலம் இருக்குல்ல. பிச்சைக்கார கோலம்ல ஏன் இப்படி பிச்சைக்கார கோலத்துல இருக்குன்னு நம்ம கேட்போம் இல்லையா? சோ கோலம் அப்படின்றது கெட்டப். போர்க்கோலம் அப்படின்னு ஸ்பெசிஃபையா ஒரு கெட்டப்ப சொல்லியிருக்காங்க. அப்ப இது இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அப்ப இந்த இடத்துல நிச்சயமா இக்கு வரும். இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகேவா? போர்க்கோலம் பூண்டு வந்த பரதன் இந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறத பார்க்கணும். வந்த பரதன், வந்த பரதன் இது என்ன வார்த்தை அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். வந்த அப்படின்ற சொல் அப்படின்ற எழுத்தோட முடிஞ்சிருக்கு. ஆல முடிஞ்சா அது பெரும்பாலும் பெயரெச்சம். பெயரெச்சமான்னு கண்டுபிடிக்க அடுத்த வார்த்தையை பாருங்க. பரதன் ஒரு பெயரை கொண்டு முடியுது. பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். பரதன் என்ற பெயரை கொண்டு இது முடிவதால இது பெயரெச்சம். பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. ஓகேவா? எந்த வகையான பெயரெச்சத்திலும் வல்லினம் மிகாது. ஒரே ஒரு இடம் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல மட்டும்தான் வல்லினம் மிகும். மத்த எந்த பெயரெச்சத்திலும் வல்லினம் மிகாது. பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. இங்க மிகுந்திருக்கு. அப்ப அந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணுங்க. வந்த பரதனது இந்த 2 இடத்துலதான். ஓகே. சேனையை அடுத்தது பாருங்க. சேனையை கண்ட இந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதா? இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். சேனைங்கிறது சொல். இங்கேயே ஐ வந்திருக்கு அப்படின்னு யாராவது நினைச்சா ஓங்கி கொட்டிக்கோங்க மறுபடியும். ஏன்னா சேனை அப்படிங்கிறதே சொல்லுதான் இல்லையா? அந்த சொல்லுக்கு வெளிப்படையா வந்ததுதான் சேனையை. இந்த இடத்துலதான்
ஐ விகுதி வெளிப்படையாக வந்திருக்கு. சேனையிலேயே ஐ வந்திருக்கு. அப்ப வல்லினம் மிகும்னு போற்றக்கூடாது. சேனைன்றது அந்த ஐன்றது அந்த சொல்லுக்குள்ள உள்ள வார்த்தை. ஓகேவா? இதுல நீங்க ரொம்ப கிளாரிட்டியா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சேனையை ஐ வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகணும். ஏன் மிகணும்? ஐ என்றது எத்தனையாவது வேற்றுமை உருபு? ஐன்றது 2ஆம் வேற்றுமை உருபு. ஐ வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும். அப்ப சேனையை கண்ட அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகே. மத்த எதையும் நீங்க பார்க்க வேண்டாம். இப்படி ஒரு ஆப்ஷனா அடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த கொஸ்டின நான் கண்டுபிடிக்கணுமா? சும்மா நான் கெஸ் பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எல்லா நேரங்கள்லயும் கெஸ் ஒர்க் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஒரு வார்த்தை, அந்த கெஸ் பண்ணி நீங்க அடிச்ச ஒரு கொஸ்டின் உங்களோட வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிடக்கூடும். அதனால நீங்க இந்த எல்லா கேள்விகளையும் ரொம்ப கவனத்தோட தான் ஆன்சர் பண்ணணும். சந்தி பிழையற்ற தொடர் எது? ஓகே. கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். திருக்குறளை நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க இல்லையா? திருக்குறள் எவ்வளவு அருமையானது அப்படின்னு. இத சொன்னது யாரு அப்படின்னா, இடைக்காடன் அப்படின்ற ஒரு புலவர் திருவள்ளுவ மாலையில இத சொல்லியிருப்பார். கடுகு இருக்கு இல்லையா? கடுகே குட்டியானது. அதை தொலைச்சு அதுக்குள்ள 7 கடலை புகுத்துனா எப்படி இருக்கும்? 7 கடல். ஒரு கடலே அந்த கடுகுக்குள்ள போகாது. அந்த 7 கடலை தொலைச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு குறுகிய அடிகள்ல நிறைய விஷயங்களை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு இடைக்காடனார் சொல்லியிருக்காரு. இதே மாதிரியே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி குறுகத் தரித்த குறள். அணுவை அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, ஔவையார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. மிகப்பெரிய சயின்டிபிக் நாலேஜ் அதுல இருக்கு. அணுவை துளைக்க முடியாது, அணுவை பிளக்க முடியாது அப்படின்னு நம்மளுடைய வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டினர்கள் எல்லாமே அணு பிளக்க கூடாதுப்பா, பிளக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல அணுவை பிளக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய அறிவியல் உண்மையை இங்கே நமக்கு தமிழகத்துல ஔவையார் சொல்லியிருந்தாங்க. பிற்காலத்துல தான் அணுவை பிளக்க முடியும். நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பிற்காலத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி குறுகத் தரித்த குறள்னு சொன்னது ஔவையார். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சொன்னது இடைக்காடனார். அது இப்ப நமக்கு பிரச்சனை இல்ல. எந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு, மிகாம இருக்கு அப்படிங்கறத நமக்கு பிரச்சனை. கடுகை துளைத்து ஃபர்ஸ்ட் வார்த்தையை எடுத்துருங்க. கடுகுன்றது சொல் இல்லையா? கடுகை அப்படின்னா என்ன? ஐ வெளிப்படையா வந்திருக்கு. ஐ ஜாயின் ஆயிருக்கு. வெளிப்படையாகவும் நமக்கு தெரியுது. இப்படி ஐ வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வலி மிகும் இல்லையா? ஏன்னா 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தால் வலி மிகும். அப்போ இது தப்பு. கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி 7 கடலை இந்த இடத்துலயும் ஐ வெளிப்படையா வந்திருக்கு. ஐ வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா வலி மிகும். ஸோ எல்லா இடத்துலயுமே கரெக்டா இருக்கு. அப்ப அடுத்தது புகட்டி அப்படிங்கிற இடத்துல வலி மிகுமா மிகாதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே. புகட்டி அப்படின்றது அப்படின்ற சொல்லல முடியுது. ஈல முடிஞ்சா பெரும்பாலும் அது வினையச்சம் பின்னாடி ஒரு வினைய சொல்ல கொண்டு குறுக அப்படின்றது ஒரு வினைச்சொல். இப்படி வினை சொல்ல கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா வினையச்சத்தை அடுத்து வல்லினம் மிகும். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஈல முடியுது இந்த சொல். ஈல முடிஞ்சிச்சு அப்படின்னா ஈலையோ ஊலையோ முடிஞ்சா அது வினையச்சத்துல வல்லினம் மிகும், பெரும்பாலும் மிகும், ஒரு சில இடத்துல மிகாது. அந்த வினையச்சத்திற்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க. 2 ஆப்ஷன் நமக்கு இருக்கு. அடுத்து போங்க. குறுகத் தரித்த குறள். இந்த இடத்துல இக்கு வருமா வராதா அப்படிங்கிறது தான் நமக்கு பிரச்சனை. தரித்த அந்த சென்டென்ஸ் எதுல முடியுது? ஆல முடியுது. தரித்த ஆல முடிஞ்சா பெயரெச்சம். இது பெயரெச்சமான்னு கன்ஃபார்ம் பண்ண அடுத்த வார்த்தையை போய் பார்க்கணும். குறள்ன்றது ஒரு பெயர் சொல். ஓகேவா? ஒரு புத்தகத்தோட பெயர் குறள். ஒரு வடிவம். அது ஒரு பெயர். பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம். ஆல முடிஞ்சிருக்கு. பெயரெச்சத்திற்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எந்த விதமான பெயரெச்சத்திற்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. ஒரே ஒரு இடம் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். மற்றபடி பெயரெச்சத்துல வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரெச்சத்துல வல்லினம் மிகாது. ஓகேவா? பெயரெச்சத்துல வல்லினம் மிகவே மிகாது. அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது. ஆன்சர் நமக்கு டி அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். இந்த இடத்துல இக்கு வரக்கூடாது. ஏன்னா பெயரெச்சத்திற்கு அடுத்து வல்லினம் மிகக்கூடாது. இப்போ நிறைய விஷயங்கள் இந்த 10 கேள்விகளுக்குள்ள நம்ம பார்த்திருக்கோம்.
ஆ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ரீகேப் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நெறைய இடங்கள் பார்த்திருக்கோம். உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா மிகாதா, வினைத்தொகை, வன்தொடர் குற்றியலுகரம், உவமை தொகை, சுட்டெழுத்துக்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, உவமை தொகை, இரட்டை கிளவி, உம்மை தொகை, வினைத்தொகை, வன்தொடர் குற்றியலுகரம், அப்புறம் அந்த, இந்த, எந்த ஆகிய சுட்டு சொற்கள், வினாச்சொற்கள் அது பார்த்திருக்கோம். அப்புறம் 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? 2ஆம் வேற்றுமை தொகை எப்படி இருக்கும்? 2ஆம் வேற்றுமை விரி எப்படி இருக்கும்? உம்மை தொகை பார்த்திருக்கோம். எழுவாய் தொடர் பார்த்திருக்கோம். வினைத்தொகை பார்த்திருக்கோம். 2ஆம் வேற்றுமை விரியில் பார்த்திருக்கோம். அப்புறம் இது இருபெயரொட்டு பண்பு தொகை. அந்த விதியின் அடிப்படையில இந்த கேள்விய நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதுல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, வன்தொடர் குற்றியல் உகரம் பார்த்திருக்கோம். ஒரு இருபொருள் அந்த இது பார்த்திருக்கோம்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது. இல்லையா? பொதுப்பெயர், சிறப்பு பெயர் நடுவுல அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திருக்கோம். 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அப்புறம் வினை எச்சம் பார்த்திருக்கோம். பெயரெச்சம் பார்த்திருக்கோம். அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இந்த இடங்களும் அதே மாதிரி தான். இருபெயரொட்டு பண்புத்தொகை, வினை எச்சம் எது? பெயரெச்சம் எது? பெயரெச்சத்துக்கு பின்னாடி ஏன் வல்லினம் மிகாது பார்த்தோமா? கடைசியா இங்க பார்த்தோம். 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது. பெயரெச்சம், வினையெச்சம். இந்த எல்லா விஷயங்களுமே ஒரே சென்டென்ஸ்ல பார்த்தோம். நெறைய வலிமிகும், வலிமிகா இடங்கள் நமக்கு குடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் பார்க்க முடியும். இந்த 10 கேள்விகளுக்குள்ள என்னால அதிகபட்சமா எவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமோ, அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். "வலிமிகும் இடங்கள், வலிமிகா இடங்கள் தமிழுக்கு தெரிகின்றது" அப்படின்னு ஒரு கவிதை கவிஞர் எழுதியிருப்பார். ஒரு சினிமா பாடல்ல. "வலிமிகும் இடங்கள், வலிமிகா இடங்கள் தங்களுக்கும் தெரிகின்றதா?" அப்படின்னு அந்த ஹீரோயின் கேட்பாங்க. அதே மாதிரி தான் நானும் உங்கள இந்த வகுப்போட கடைசியா கேட்கிறேன். இப்போ "வலிமிகும் இடங்கள், வலிமிகா இடங்கள் தங்களுக்கும் தெரிகின்றதா?" அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.